நீ என்ன அவங்க சப்போர்ட் வரியா? போடா போடா. என்னங்க நீங்க எதுக்கு இவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? இவங்க தானே எப்பவுமே மச்சானுக்காக எதை வேணாலும் செய்வோம் சொல்லுவாங்க. இப்ப அந்த மச்சான் தான் உதைக்கிறான். வாங்கிட்டு வாங்க. அட நீங்க வேற சொர்ண கட்டதுங்க அடி வாங்கி காட்டு போய். சிங்கிள் டீ போட இல்ல சொத்தாட வேணும் உங்களுக்கு. எங்களை மன்னிச்சிரு மச்சான். ஐயோ விடியா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நிறுத்து வச்சாங்க. என்ன என்ன என்னப்பா என்ன தப்புனா கால விழுந்தாங்கல்ல, அதுக்காக மன்னிக்கிறதா மனுஷ தன்மை. அறிவுரை சொல்றியா? எனக்கு அறிவுரைய சொல்றேன். என்னது ஹோட்டல்ல பிராந்தி கடையை சீட்டு கிளப்பாவும் மாத்திட்டாங்களா? ஆமாங்க, அப்பா ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு மூத்த பொண்ணுங்க 2 பேரும் கேட்டதுக்கு பாவம் அவங்களையும் அடிச்சு துரத்திட்டாருங்க. ஏன் பொண்ணுங்களையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க? ஆமாங்க, அது மட்டும் இல்லங்க, எங்களையும் வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. உங்களையும் வேலை விட்டு தூக்கிட்டானா? ராஸ்கல். தண்ணி அப்படி தண்ணி எப்படி இந்த ஹோட்டல எப்படி நாசம் பண்ணிட்டாங்க பாரு. அப்பா அப்பான்னு சொல்லாதடா. அப்பான்னு சொல்ற யோகிதை உனக்கு கிடையாதுடா. ஏடா அன்னைக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது என்ன சொல்ல கையெழுத்து வாங்குறேன்? இந்த மாதிரி சாராய கடை நடத்த போறேன், கிளப் நடத்த போறேன் சொன்னியா? சொன்னியா? 30 வருஷமா நான் கட்டி காப்பாத்துற மான மரியாதை எல்லாம் கெடுத்து குடிச்சவராக்கிட்டா. என்ன என்ன பெரிய மான மரியாதை நான் குடிச்சவராக்கிட்டேன்? சாராய கடை நடத்த தப்பா இல்ல கிளப் நடத்துறது தப்பா இல்ல நாட்டுல எவனும் சாராய கடை நடத்தலையா? 1000 பேர் 1000 செய்யலாம். ஆனா எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை நான் கெடுத்துக்க தயாரா இல்ல. என்ன பெரிய மரியாதை? என்ன பெரிய மரியாதை? 30 வருஷமா இட்லி கடையும் தோசை கடையும் நடத்துறது மரியாதையா? தம்பி என்ன தம்பி அப்பாட்ட கொஞ்சம் கூட மரியாதை பேசி ஏடியா கைய அந்த தான் முட்டாள்தனமா பேசுறானா? கால் தூக்கிட்டு வரியா? நீ தான் முட்டாள்தனமா பேசுற. நான் முட்டாள்தான். ஊரு பூரா கடனை வாங்கி வச்சுட்டு நீ ஓடிட்ட. அத மாசம் மாசம் வட்டி மூலமா அடைச்ச பாரு. நான் முட்டாள்தான். அப்பன்னு கூட பார்க்காம கத்தியால கூத்திட்டு போற உடனே மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்த பாரு. நான் முட்டாள்தான். என் மகஸ்தானத்துல இருந்து என் மான மரியாதையை காப்பாத்துற என் மாப்பிளையும் என் பொண்ணையும் உன் பேச்ச கேட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்ச பாரு. நான் முட்டாள் தாண்டா. நான் செஞ்சது எல்லாமே முட்டாள் தான் தாண்டா. கன்சாமி ஒரு கன்சாமி யாரு உங்க புள்ள தானே? சும்மா இருக்கனாச்சு. நன்றி கேட்டவன் நம்ம வச்சு கழுத்தறுத்தவன். இப்ப சொல்றேன்டா, இன்னைக்கு இந்த கிளப் எடுத்து மூடுறேன். என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப கூட்டிட்டு வர வீட்டுக்கு. யாரு? நான் உன் பொண்ணு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டு வரணுமா? ஆமாடா, நீ தான் அடிச்சு வரட்ட, நீ தான் போய் கூட்டிட்டு வரணும். நடக்காது. என்ன மதிக்காத எவ காலையை நான் விழவும் மாட்டேன், எவளையும் வீட்டுக்குள்ள சேர்க்கவும் மாட்டேன். வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் சொல்றது நீ யாரு? நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏப்பா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? அப்பா உங்களை இப்படி அடிச்சுக்கிறத பார்த்தா 4 பேர் என்ன பண்ண நினைப்பாங்க? அது அவர்கிட்ட சொல்லுங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே புருஷன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். அதை விட்டு பொண்ணே மாப்பிளையும் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவாரா? அதை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா? அதை கேட்கறது நீ யாரா? என் பொண்ணுங்களையும் மாப்பிளையும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். என் பொண்ணுங்க காலம் பூரா என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களை வீட்டோட மாப்பிளைய கொண்டு வந்தேன். அதான் நானும் கேட்கிறேன். அந்த சோம்பேறிங்களை எப்படி வீட்டோட மாப்பிளைய வச்ச? யாரை கேட்டு வச்ச? என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? உன்ன எதுக்காக கேட்கணும்? ஓடி போன உன்ன எதுக்கு கேட்கணும்? தன்னந்தனியா ஓட்ட நடத்த முடியாம கடனாளியா கஷ்டப்பட்டு இருந்தப்ப கூட இருந்து ஒத்தாசை பண்ணது என் பொண்ணுங்க தான். நீ இல்ல. ஆம்பளை பிள்ளைய பிறந்து என்னடா பண்ண எனக்கு? நீ உன்னால ஒரு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லதான். முடியல, என்னால செய்ய முடியல. எல்லாமே என் பேட்டு, என் தலைவிதி. ஆனா நான் உன் புள்ள. அந்த ஒரே காரணத்துக்காக உன் சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமை, ரைட்டு எல்லாமே எனக்கு இருக்கு. மாத்த முடியாது. ரைட்டா? ஆமா. ஏய், இது உங்க பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நீ ரைட்ஸ் கேக்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. யாருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். என் பொண்ணுங்களுக்கு எழுதி வைப்பேன், என் மாப்பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பேன். ரோட்ல போறானே பரதாசி, அவனுக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். எழுதி வச்சிருவியா? எல்லாத்தையும் எழுதி வச்சிருவியா? நான் பாக்குறேன். நீ ஒரு ஆம்பளை இருந்தா தைரியமா எழுதுவியா? யாரும் கை வைக்கிறேன். அச்சிட்டியா? யோ என்ன அடிச்சியா நீ? போயா வெளியா? ஒண்ணுமே போயா தம்பி. போயா தம்பி. கன்சாமி ஏப்பா
பெத்த அப்பனே இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறிய? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா பண்ணி? ஏய், நான் இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது பேசினேன் இங்கே கொண்டு போட்டு உண்டா உன்ன. அப்பாவை அடிச்சிட்டானா? அப்பா எங்க எங்க அப்பாவை ஏன் அவன் அடிச்சான்? எனக்கு தெரியாம எதுக்குடா பிராந்தி கடை கிளப் எல்லாம் வச்சேன்? நான் இல்ல நேரத்துல பொண்ணுங்களை ஏன்டா வெளியே அனுப்பிச்சேன்னு கேட்டாருமா. அதுக்கு போய் அடிச்சுட்டாருமா. எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா அவனுக்கு? எங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனை சும்மாவே விடக்கூடாது. வாங்க. இல்லங்க, எங்க போறீங்க? உங்க அண்ணன் உங்க அப்பாவை அடிச்ச மாதிரி 100 மடங்கு எங்களை புரட்டி அடிச்சான். துப்பாக்கியை கூட தூக்கி காட்டினான். என்னடா? ஆமா. ஆனா அடி வாங்கின உடனே நாங்க வெளியே போனோமா? இல்ல, நேர சகல கால்ல வந்து விழுந்தோம். ஏன் வந்தோம்? சகல வேணும், பொண்டாட்டிங்க வேணும், பிள்ளைங்க வேணுங்கிறதுனாலதான். ஆனா அந்த ஆளுங்க வந்தாரா? வரல. ஏன் வரல தெரியுமா? அவருக்கு உங்க மேல பாசம் கிடையாது, மரியாதை கிடையாது. சும்மா இருங்க சகல. எந்த நேரத்துல எது பேச தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ வாமா. சகல, நம்மள மதிக்காதவங்கள நீங்க மதிக்கவே கூடாது. சரிங்க, அவர் நமக்கு மரியாதையா கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இருந்தாலும் சாதாரணமா இந்த நமக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து நம்ம இந்த நிலைமைக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது அவர் தானே. அவருக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை இல்லையா? வாங்க. மீனா, என்ன சொன்னி? என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுவுற? மாமா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்தாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா எதுவுமே சொல்லாம உள்ள போய் கதவு சாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல மீனா, உள்ள போகும்போது கயிறெல்லாம் வேற எடுத்துட்டு போனாரு. அப்பா, அப்பா. அம்மா, மாமா, என்ன மாமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே? மாமா, அழுவாம இருங்க. சீக்கிரம் சகல, சீக்கிரம் அரு சகல. இதுவரைக்கும் கொப்ப உனக்கு எது வேணாலும் செய்வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கும் கொப்பனுக்கு தகராறு கதையா விடுற. கதை முடிச்சுடா. நான் சொல்றது கேட்டா, எங்க அப்பா எனக்கு தகராறு. சத்தியமா பணம் தர முடியாது. என்னால என்ன விட்டுரு ப்ளீஸ். மாமா, ஏன் மாமா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு போனீங்க? இனிமே நான் வாழக்கூடாது மாப்பிள்ள. என் புள்ள அந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திட்டான். என்ன பண்ணு? அவன் அவமானப்படுத்திட்டான். நாங்க இல்லையா உங்களுக்கு? அப்பா, எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போலாம் நினைச்சீங்களாப்பா? நீங்க செத்துட்டா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அண்ணே, அண்ணே, என்ன மணி, என்னாச்சு? உங்க மச்சானு பாம்பேக்காரங்க போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிற எதுக்கு அடிக்கிறாங்க? உங்க மச்சான் கிட்ட பாம்பேக்காரங்க ஏதோ பணம் கேட்டாங்களா? இவர் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால போட்டு சாத்தாங்கண்ணே. சகல, அவங்க 3 பேரும் கொலைகாரனுங்க. மச்சான் ஒருவேளை கொலை பண்ணாம படிக்கிறாங்க. ஐயோ, அப்பா, என்ன? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மீனா, அப்பா பாத்துக்கிறேன். சரிங்க. ஏய், வாடா. டேய், நாங்க கேக்குற பணத்தை இன்னும் 1 மணி நேரத்துல உங்க ஒப்பனை இங்க கொண்டு வர சொல்லுவானே. இந்தாடா போன். பண்றா வண்டா. ஹாய் சாலே, சிந்தா नहीं चाहता है? ரெண்டா நாதாரி பட. பாம்பேல இருந்து இங்க வேலை காட்டுறேன் நீ. ஏய் முட்டை, எங்க இருந்து வாழறியா? புளியும் தோப்பு குடி பாத்தியா? இந்த மொட்டை சார், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஐயோ, ஆவா.
காப்பாத்துங்க. வாங்கண்ணே, வாங்கண்ணே. டேய். ஆம்பளையா இருந்தா இப்ப வாடா. விட்டுருங்கண்ணா. இருந்தாடா. ஏய். வாங்க. டேய். என்னடா பந்தரு உன் மூஞ்சிக்கு பஞ்சரு ஏய், என்னடா பிலிம் காட்டுற எங்கடா நில்லு, நில்லு. எங்கடா ஓடுற? எங்க வீட்டு பொம்பளைங்க கல் எடுக்க மாட்டாங்க. எடுத்தா மண்டைய புழக்காம விட மாட்டாங்க. Come on. Come on. அடி. ஏய், ஐயோ, பாத்து. ஐயோ மனுஷன் சாரி சாரி எழுதுறீங்க அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. இந்தியாவிலே இருக்க மாப்ள கூடாது. மாப்ள மாமா என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. என்ன மாமா இது? மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. என்ன மச்சான் சின்ன பிள்ளையாட்டா? தங்கச்சி எல்லாரும் என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. பிள்ளையா இருந்து இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையை நான் செய்யல. பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சீங்க. என் உயிரை கூட நீங்க தான் காப்பாத்தீங்க மாப்பிள. அப்படிப்பட்ட உங்களை ரொம்ப கேவலமாவும் கீழ்த்தரமாவும் நடத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆமா மாப்ள, என் புள்ள மேல இருந்த பாசத்தினால எனக்கு உறுதுணையா இருந்த என் பொண்ணையும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற உங்களையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க மனசார எந்த தப்பும் பண்ணல. ஏதோ சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. நடந்தது எதையும் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன் மாமா. இல்ல மாப்ள, நாங்க பண்ண தப்புக்கு நானும் என் பிள்ளையும் தண்டனை அனுபவிச்சிட்டோம். மாமா என்ன மாமா நீங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னா நாங்க எப்பவோ தூக்குல தொங்கிருக்கணும். அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கோம். எங்களை தயவு பண்ணி எல்லாரும் மன்னிச்சிருங்க. யோ, நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நாம கெட்டவனா இருந்ததுனாலதான் நமக்கு ஒரு சகல கிடைச்சாரு. ஆ, நாம ரவுடித்தனம் பண்ணதுனாலதான் மாமாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாரு. ஊரை விட்டு போன மச்சான் திரும்பி வந்து திருந்தி இருக்காரு. கரெக்ட் சகல. அதுக்காக நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க மட்டும் நல்லவனா இருந்தா இவ்வளவு நல்லது நடந்திருக்குமா? அப்பா வாழ்க்கையில இப்பதான் முதல்ல உண்மையை பேசுறீங்க. ரொம்ப இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.